ஈரான் மீண்டும் அத்துமீறினால் அதற்கான பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானின் உயர் தலைவர் கமேனி, முன்னாள் அதிபர் நிசாத் உட்பட ஈரானின் 48 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும், உயர் தலைவர் என கூறிக்கொண்டிருந்த ஈரான் நாட்டின் சர்வாதிகாரியை கொன்றழித்திருக்கிறோம் என்றும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்கள் என்ன? ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தற்பொழுது ஒரு தீவிரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டில் கூட இதே போன்ற ஒரு தாக்குதல் நடந்தது. 12 நாட்கள் அந்த தாக்குதல் சம்பவம் நீடித்துக் கொண்டிருந்தது, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான சண்டையாக. இந்த ஆண்டும் அதே போன்று ஒரு நீண்ட சண்டை ஏற்படுமோ என்று எண்ணும் வகையில் தான் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகள் கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்காமல் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது ஏற்கனவே காமேனி, ஈரானினுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர், கிட்டத்தட்ட 90 வயதை நெருங்கியிருந்த மனிதர். அவர் ஈரானினுடைய முக்கிய தலைவராக இருந்தார். அங்கே மத ரீதியிலான அதிகாரம் கொண்டவராக இருந்தார். ஈரான் இத்தனை நாட்களாக அமெரிக்கா போன்ற நாடுகளை எதிர்த்து நிற்பதற்கு பின்னணியிலே ஒரு முதுகெலும்பாக நின்றவர் காமேனி. அந்த காமேனி மட்டுமல்லாமல் அவரோடு இருந்த பல்வேறு முக்கிய தளபதிகளை ஈரான் இழந்திருக்கின்றது. துல்லிய தாக்குதல் மூலமாக அமெரிக்கா துணையோடு இஸ்ரேல் அதை நடத்தி முடித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் இஸ்ரேல் தரப்பில் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதில் காமேனியை சாடக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஈரானினுடைய பயங்கரவாத இதயத்தை நாங்கள் தாக்கி அழித்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார் பெஞ்சமின் நெதன்யாகு. அது மட்டுமல்லாமல் மீண்டும் தீவிரமான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு வருந்தக்கூடிய தகவலையும் தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஈரானினுடைய சர்வாதிகாரியை நாங்கள் அழித்திருக்கின்றோம் என்று காமேனியினுடைய மறைவு குறித்து தன்னுடைய கருத்தை இஸ்ரேலினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். அணு ஆயுத விவகாரம் தொடர்பான ஒப்பந்தம் இழுபறியான காரணத்தால் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலிலே ஈரானினுடைய உயர் தலைவர் காமேனி மட்டுமல்லாமல் 48 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய பிரதமரை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஈரான் இதற்கு முன்பாக பல்வேறு சவால்களை பொருளாதார ரீதியாக அமெரிக்காவால் சந்தித்திருக்கலாம். தாக்குதல் நடைபெற்ற காலகட்டங்களில் பல முக்கிய தலைவர்களை இழந்திருக்கலாம், கட்டுமானங்களை இழந்திருக்கலாம், அறிவியல் ஆய்வு மையங்களை இழந்திருக்கலாம். ஆனால் கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்குள் இப்படி கூண்டோடு தங்களுடைய முக்கிய தலைவர்களை ஈரான் இழந்து நிற்பது இதுதான் முதல் முறை என்று சொல்ல முடியும். ஈரானினுடைய உயர் தலைவர் காமேனி மட்டுமல்ல, முன்னாள் அதிபர் நிஜாத் அமெரிக்காவிற்கு எதிராக பல்வேறு வகையில் முன்னிலையில் நின்ற நபர். அவர் உட்பட 48 முக்கிய தலைவர்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம், ஏவுகணை தாக்குதல் மூலமாக கொன்றழித்திருக்கின்றோம், ட்ரோன்கள் மூலமாக தாக்கி இருக்கின்றோம் என்ற தகவலை இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். உயர் தலைவர் என்று கூறிக்கொண்டிருந்த ஈரான் நாட்டினுடைய சர்வாதிகாரியை நாங்கள் கொன்று அழித்திருக்கின்றோம் என்று இஸ்ரேலினுடைய பிரதமர் தன்னுடைய வெற்றி செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். ஈரான் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலை சீண்டாமல் திருந்தும் வழியை தேட வேண்டும் என்றும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார் இஸ்ரேலினுடைய பிரதமர். ஈரான் மீண்டும் அத்துமீறினால் அதற்கான பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என்றும் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்கா மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு பின்னணியில் பல்வேறு வளைகுடா நாடுகளும் கூட இருக்கின்றன. முக்கிய தளபதிகள் எல்லாம் இழந்திருக்கின்றது ஈரான். இந்த சூழ்நிலையிலே கடந்த ஆண்டு நடந்ததை போன்று ஒரு 12 நாட்கள் என்ற அளவில் ஒரு வாரம் கடந்த நீண்ட யுத்தத்திற்கு ஈரானால் தாக்கு பிடிக்க முடியுமா, அல்லது ஈரான் தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி சர்வதேச அமைப்புகள் மூலமாக உடனடியாக ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு முன்வருமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் தற்பொழுது ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு இஸ்ரேல் மேலும் மேலும் ஈரான் மீதான தாக்குதலை இப்பொழுது அதிகப்படுத்தி இருக்கின்றது. அதே நேரம் வழக்கமாக ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய சில பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் கூட இதுவரை பெரிய அளவில் எந்த விதமான தாக்குதலையும் நடத்தவில்லை என்பதும் ஈரானுக்கு ஒரு வகையான பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், அதே போன்று ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் இதுவரை ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலை நேரடியாக குறிவைக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய குடியரசில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வளைகுடா நாடுகளும் ஈரானினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது ஈரானுக்கு மேலும் பல சவால்களை இந்த போர்க்களத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை ஈரான் எவ்வாறு எதிர்கொண்டு வெளிவரப் போகின்றது என்பதுதான் அடுத்தடுத்த நாட்களில் அந்த நாட்டுக்கான முக்கியமான ஒரு சவாலாக உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.